வணக்கம், வெல்கம் டு ஜெய் சமையல். இன்று ஆடி வெள்ளி, வாழ்க வளமுடன் அனைவரும். இன்றைக்கி சோயா முருங்கை கடலைப்பருப்பு அவிச்சது 100 கிராம், 250 கிராம் மைதா மாவு, வெல்லம் நுணுக்கினது, தேங்காய் பூ வறுத்து போட்டால் சுழியா 2 நாள் 3 நாள் நல்லாயிருக்கும். எண்ணெய் தேவையான அளவு 2 ஏலக்காய், இதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சாச்சு. அதுக்கு தேவையான கடலைப்பருப்பு அவிச்சு எல்லாம் அது உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். எள்ளு உருண்டை வந்து வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி எள்ளு உருண்டை வச்சுருக்கேன். இதை வந்து நினச்சி எண்ணெயில் போடணும். இந்த கடலைப்பருப்பு உருண்டை மைதா மாவு நினச்சி அப்படியே எண்ணெயில் போட வேண்டியது. அந்த உருண்டை வெந்ததும் அப்படியே அது செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அதுதான் இப்போ பண்ணேன். அதெல்லாம் கடலை மாவுலேயும் செய்யலாம், எள்ளுலேயும் செய்யலாம், மல்லெண்ணெய் வந்து அதுலேயும் செய்யலாம். வகையே செய்யலாம். இப்போ நம்ம ப்ரௌன் அண்ட் கோல்டு கலரில் வந்துருச்சு. வெந்ததும் எடுத்துட வேண்டியதான். இந்த சுயம் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இது கடலை பருப்பில் செஞ்ச சுயம், இது வந்து எள்ளில் செஞ்ச சுயம். வாங்க சாப்பிடலாம், டேஸ்ட் பண்ணலாம்.